அப்போ கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது, இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது. ஸோ இந்த கடவுளுக்கு சேவை பண்ணுறோம். ஒரு கொடி எடுத்துங்க. ஓகே, கொடினா கட்சி கொடி இல்லை கண்ணா, பார்த்துறாரு. உலகத்திலே மிகப்பெரிய லோகோ, சின்னம், கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான். சைடு வாங்கண்ணா. எப்பா பாரு என்ன பண்ற நீ? ஏய் பர்னி பர்னி வீடியோ ஓகேவா? அப்படியே போடுங்க. நான் எப்பறா இது? சார் இங்க பாருங்க சார். யார் இது? நான் கை என்னடா? தம்பி கை. டேய் 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 பர்னி. ஓகே. இப்படி வாங்க. அமைதியினால் அன்பை விதைப்பவர், நடிப்பினால் தன் ரசிகர்களை மகிழ்விப்பவர், துயரில் இருப்பவர்களுக்கு தோள் கொடுத்து தோழனாய் நிற்பவர், அம்மாவை நேசிக்கும் அன்பு பிள்ளை, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட செல்ல பிள்ளை, உடையில் எளிமை, உள்ளத்தில் உண்மை, உதவுவதில் வெண்மை, நடிப்பில் பெருமை பாராட்டும் கலைஞன், சொல்லியதை செய்வதும் சொல்லாததை செய்வதும் இவரே. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை மாற்றம் வேண்டி அழைக்கிறோம். தேங்க்யூ 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 ஸோ மச். உங்கள் அன்புக்கு நன்றி, அன்புக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர், மீடியா நண்பர்கள், நான் வளர்த்த குழந்தைகள், என்னை வளைத்த என் தாய், மேடையில் சூர்யா சார், ஷெஃப் வினோத், நிஷா, இதுக்கெல்லாம் மேலே என் தாய்க்கு நிற்கிறான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நாள், இந்த மாற்றம்ன்றது பெரிய மாற்றம் எனக்குள்ளே உருவாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒரு படம் முடித்த உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம். கோவில் போயிட்டு வந்த உடனே ஒரு நாள் ஒரு கனவு. அந்த கனவு ஒரு மேஜிக். அந்த கனவு பார்த்திங்கன்னா, மறுநாள் நான் எழுந்துக்கிறேன், என்னை கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு, ஏதோ சந்தோஷமாக இருக்குது. பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல. இந்த டைமில் அதை சொல்ல விரும்பலை. கால நேரம் வரும்போது அது கனவு என்னன்னு சொல்கிறேன். அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம். இது நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இதை சாதிக்க போகிறேன், மாற்றத்தில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன். எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும். இன்று முதல் மாற்றம் ஆரம்பம். ஷெஃப் வினோத், எழுந்திருக்க, வாங்க இங்கே. மாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை, தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம், கிராமெல்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார், அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் ஷெஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு. இது இப்போ சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி சொல்லணுன்னா, கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது. ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நிஷா, இது பார்த்தோன்னே மாஸ்டர்
நிறைய பேர் இணையிறாங்க மாஸ்டர், நானும் இணைஞ்சுக்கணும் மாஸ்டர் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னது. உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியனாக பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மிஷா, உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன். அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய நண்பர், கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி, ஜிகிர் தண்டா, சீசர் மை பாய். ஒரு நாள் நைட் ஃபோனு, தலைவா எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருப்ப, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாமே படுக்க போகிறாதா, இல்லை பேசலாமா அப்படின்னா, சொல்லுங்கள் தலைவா எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க அப்படின்னா. தலைவா பார்த்தேன் தலைவா, அது என்ன தலைவா பண்ணுறீங்க நீங்கள், எங்கே பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது, மற்ற உங்கள் குழந்தைங்கள படிக்க, இத்தனை குழந்தைங்கள நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு 1/2 hour பேசினார் என்கிட்ட. பேசிட்டு, பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னாரு. சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. நானும் மாற்றத்தில் இணையிறேன் பிரதர் அப்படின்னாரு. வாங்க சார், கண்டிப்பாக வாங்க சார். இதில் என்ன சார் பெரிய, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பேசுவார்னு நினைக்கவே இல்லை. நான் நினச்சது ஏதோ கூத்து போடுறது, பேச போடுறாரு, நான் இங்கே ஷூட்டிங் போனேன் அங்கே ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்துன்னு தினமும் பேசிப்போம். மாற்றத்தில் இணைய போகிறீங்களா சார், தேங்க்யூ சார் அப்படின்னேன். ஸோ மாஸ்டர், இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு. ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன், நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார், ஆனால் நான் எந்த கிராமத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார், எந்த குப்பத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார். நம்ம தூரம் வந்து பார்க்குறதால தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில. இந்த வெயில் காலத்தில் தகரம் வீட்டிலலாம் வாழுறாங்க சார் அப்படின்னா. எஸ், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்னு சொன்னார் அவர். சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை, இது இந்த மாற்றத்துலையும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு. இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன். HD சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன். அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மேலே சொல்லிக் கொடுப்பாங்க, உட்காந்து சொல்கிறா அப்படின்வாங்க. என்னம்மா சொல்லு, இதை கற்றுக்கோ, இந்த பாட்டை கற்றுக்கோ அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறுத்தாலும் கொடுத்தது காத்திருக்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும், உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும். ரத்தத்தில் ஊறி 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 அப்புறம் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, என் புள்ளியை நான் எம்ஜிஆர் மாரி, என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஆமாம், இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆரை வளர்த்து காமிக்கிறாங்களான்னு. நான் கலரில் எம்ஜிஆரையோ இல்லையோ, ஆனால் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் நான். எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், இந்த சேவையை நாளையிலேருந்து தொடர்றேன். நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய
தம்பியுடைய குட்டி, அவங்க ஒய்ஃபு, வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க. செய்கண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை. சொல்கிறத விட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம். மாற்றம் இன்று முதல் ஆரம்பம். யார் வேணால் வந்து சேருங்க, மாற்றத்தை உருவாக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த டிராக்டர் வாங்கி கொடுத்ததில் ஒரு சிறு அளவு உதவி செய்த சக்திவேல் அவர்களுக்கு மாஸ்டர் அவர்கள் சிறு மரியாதை. டிராக்டர் வாங்கலாம், ஒரு டிராக்டர் எவ்வளோன்னு கேட்டேன். அப்புறம் அந்த கலப்பு பின்னாடி வெறும் டிராக்டர் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, அந்த கலப்பையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வரும் சார் அப்படின்னா. கம்மி பண்ணால் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா. சரிங்க சார், இதெல்லாம் சேர்த்தா ஒரு கம்மி பண்ணால் கூட 9 ரூபா எல்லா இடத்துலையும் வாங்கலாம் சார் அப்படின்னா. 8 ரூபா 8,000 ரூபா 9 ஒவ்வொரு கோட்டு கொடுத்தாங்க. ஆனால் சார்கிட்ட போய் கேட்கும்போது ஒவ்வொரு டிராக்டருக்கும் நான் 10,000 ரூபா கம்மி பண்ணுறேன் சார், நானும் இந்த சேவையில் இணைஞ்சிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ 50 ரூபா 10 டிராக்டருக்கு அப்படின்னா அந்த பணத்தை நான் இன்னொரு குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் வேறு எங்கள் மாஸ்டர் தோளில் தூக்கி வளர்த்த குழந்தைங்க எங்ககிட்ட நிறைய கொஸ்டின் இருக்குது. அதில் ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டுக்கிறேன் நான். மாஸ்டர், என்னென்னா இப்போ வந்து அதாவது படத்தலைப்பை விட ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த படத்தலைப்பை விட இந்த மாற்றங்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ரொம்ப பயங்கரமாக எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க முத கொண்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் மாஸ்டர், என்னென்னா சேவையே கடவுள் அறக்கட்டளை எதுக்கு தொடங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? நீ வந்து இங்கே ஸ்டேஜில் நின்று பேசணுன்றதுக்காக. கடவுளை எங்கெங்கேயோ தேடி இருக்காங்கண்ணா. எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. சின்ன வயசில் தர்கா கூப்பிட்டு போய் மந்திரிப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கிறிஸ்டின்ன்றதால மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம். நான் கூட இந்த புடவெல்லாம் போட்டிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து மேரி மாதாவுக்கு. ஸோ நிறைய கீதை படிச்சிருக்கோம். எல்லாமே கடவுளை போய் தேடி பார்க்கும்போது கடவுள் எங்கே இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லாரும் சொல்லுறது கடவுள் எங்கேயும் தேடாத உனக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்குள்ளே கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்காங்க. அப்போ கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது, இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது. ஸோ இந்த கடவுளுக்கு சேவை பண்ணுறோம். சேவையே கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரிகிற கடவுளுக்கு பண்ணுறது தான் சேவையே கடவுள். தேங்க்யூ மாஸ்டர். இந்த மாற்றம்ன்ற தலைப்பில் முதல் முறையாக விவசாயிங்களுக்கு ஏன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு? நன்றி விசுவாசம். எத்தனையோ பேப்பரில் படிக்கிறோம், எத்தனையோ இடத்துல போய் பார்க்குறோம். ஏன்னா விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் இறந்து போகிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ சாப்பிட்றோன்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான். ஸோ முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிறை குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறை குளிர வைக்கலாம், மாற்றம் நல்லா வரும்னு தான். சூப்பர் மாஸ்டர். என்னென்னா இப்போ வந்து விவசாயம்னு எடுத்துட்டாலே நானே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். விவசாயம்னு எடுத்ததில் விவசாயிங்களுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால் வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். டிராக்டர் வச்சுட்டு ஓனர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் பணம் கட்டி கேட்டால் கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான். ஏன்னா அவங்க வேறு யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க, டிராக்டர் இல்லாதவங்கெல்லாம் சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. சின்ன ஆளுங்கிட்டையும் டிராக்டர் இருக்குல்ல, நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் டிராக்டர். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த மாற்றம் என்ற சேவை மூலமா நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? அதிகமாக பேசாத, செயலில் செய்வோன்னு சொல்ல வரேன். தேங்க்யூ மாஸ்டர்.
இந்த மாற்றம்ங்கிற இந்த சேவை மூலியமா எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தோளில் வளர்த்த குழந்தைங்க சார்பாக எங்களுக்கு ஒரு லோகோ தேவைப்படுது. எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு லோகோ தேவைப்படுது. அது உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா? லோகோனா எங்களுக்கு இந்த மாற்றம்ங்கிற சேவைக்கு ஒரு லோகோ தேவை. ஓகே, சரி, ஒன்று பண்ணுங்க, ஒரு கொடி எடுத்துங்க. ஓகே, கொடினா கட்சி கொடி இல்லை கண்ணா, தப்பாடுறாரு. உலகத்திலே மிகப்பெரிய லோகோ, சின்னம், கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான். அந்த தாய் வெள்ளை கொடியில் தாயின்ற பேரை போடுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ போடுங்க. தேங்க்யூ. அதுதான் நம்மளுடைய லோகோ. இந்த உலகத்திலே மிகப்பெரிய லோகோ. யாரும் கேஸ்லாம் போட முடியாது நம்ம லோகோக்காக. ஸோ தாயின்ற பேர் போடுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபேஸை போடுங்க. தொப்புள் கொடி. தேங்க்யூ மாஸ்டர். பேசும்போது எஸ்ஜே சூர்யா சார் சொன்னாங்க இந்த மாற்றம்ங்கிற சேவை பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு. ஆல்ரெடி பெரிய லெவலில் வந்துடுச்சு சார். இந்த மாற்றங்கிறது எங்கே போனாலும் உங்கள் மாஸ்டர் என்ன மாற்றம்னா என்ன பண்ண போகிறாரு கேள்விகள் மேலே கேள்விகள் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், இந்த மாற்றம்ங்கிற சேவையில் எங்கள் மாஸ்டர் தோளில் தூக்கி வளர்த்த குழந்தைங்க சார்பாக நாங்கள் எஸ்ஜே சூர்யா சார், நிஷாக்கா, வினோத் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் மாஸ்டர் கூட இந்த சப்போர்ட்டை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எங்கள் மாஸ்டரோட தாய்க்கு நிகராக நேசிக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.